2009 பிப்ரவரியில மிக உக்கிரமான ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருந்த நேரம் ஈழத்தமிழரை காப்பாத்துறதுக்கு யாருமே ஒரு முயற்சி எடுக்காத பக்கத்துல முருகதாசன் அந்த மக்கள் செத்து கொண்டிருந்த மக்களின் அவலத்தை பார்த்து ஐக்கிய நாடுகள் சபையில தான் தன்னை ஆகுதியாக்கினால் ஏதாவது ஒரு விடிவு வரும் அல்லது ஐநா தடுக்கும் என்று நினைச்சது. ஆனால் போர் தொடங்கிக்கு ஐக்கிய நாடுகள் சபை எங்களுடைய வன்னி தொகுதியிலிருந்து வெளியேறிவிட்டது. ICRC இல்ல, UN ஒண்ணுமே இல்லை. ஐநா எல்லாமே உடன்பட்டு தான் இந்த யுத்தம் நடத்தப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். அந்த யுத்தம் மிக மோசமாக நடந்த பொழுது தனிய தமிழர்கள் மட்டும்தான் வன்னி பரப்பில் இருந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். முருகதாசன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்த இடத்தில் ஆகுதியாக்கி போயிட்டார். இன்றைக்கு 16 வருடங்கள் கடந்து இன்றைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை ஈழத்தமிழர்களுக்கான நீதியை தந்து விடவில்லை. அது ஒரு பெரிய வேதனை. ஏனென்றால் இவர்கள் இறக்கின்ற பொழுது ஏதோ ஐக்கிய நாடுகள் சபை ஈழத்தமிழர்களுக்கு ஒரு காப்பாற்றி விடும் அல்லது நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று எதிர்பார்த்து இந்த மண் இதுல மடிந்தார்கள். அதால் இதை நாங்கள் முருகதாசன் திடல் என்றும் சொல்லுறோம். ஆனால் இன்று வரை ஐக்கிய நாடுகள் சபை ஈழத்தமிழர்கள் விடயத்தில் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறது, ஒரு கவலை அளிக்கிறது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் மீது நடத்துகிற தாக்குதலை இன அழிப்பு என்று பேசுகின்ற உலகம் இத்தனை நாட்டு கொடிகளும் இருக்கிற பொழுது ஈழத்தமிழர்கள் செத்த பொழுதும் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற பொழுதும் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது ஈழத்தமிழர்களுக்கு மிகவும் கவலையான விடயமாகத்தான் இருக்கு. அந்த பிப்ரவரி 2009 அந்த டைம்ல அந்த ஈழத்துல அந்த வன்னியில இருக்கிறவங்க அந்த சர்வதேச நாடுகள் வந்து காப்பாத்துவாங்கன்னு நினைச்சாங்களா? நிச்சயமாக போர் முடியும் வரை செத்து கொண்டிருந்து மிஞ்சின ஆக்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு எங்களை தமிழர்களை காப்பாற்றி விடுவார்கள் என்ற ஒரு கனவிலே எல்லாரும் இருந்தார்.